29/1/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் மற்றும் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை தொடர்ந்து பார்க்கலாங்க. வாங்க இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் அனைத்து காய்கறி விலை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 to 17 கொண்ட முதல் ரக காய் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி காய் 300க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோவே மிளகா பார்த்தீங்கன்னா 20 to 30 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில். முருங்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையை கரும்பு முருங்கை 100 to 110க்கும், செடி முருங்கை 80 to 90க்கும், மரத்துக்காய் 50 to 70க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்காய் விலை சற்று குறைவுதானுங்க. அவரைக்காய்ங்க 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 600 to 700 ரூபா வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி விற்பனை ஆகிருக்குங்க. செகண்ட் குவாலிட்டியில் 300 400க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 20 to 30 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய் 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 to 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 15 to 20 ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 100 to 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 300 ரூபாய்ங்கிறது பந்தல் காய்ங்க. ஒரு கிலோ 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாவக்காய் 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதாவது ஒரு கிலோ 30 to 40 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 400 to 500ங்க. ஒரு கிலோ 27 ரூபாயிலேருந்து 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 300 ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 12 ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையை 300க்கும், குறைந்தபட்ச விலையை 100க்கும் கிழங்கின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 12 ரூபா ரேட்லேருந்து 6 to 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு முதல் ரகம் 160 to 170க்கும், செகண்ட் குவாலிட்டி 130க்கும், பல்லு பூண்டுகள் 80 to 100க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. தக்காளி விலை நேற்றைய போலவே இன்றும் அதே கண்டிஷன்ஸில் நிலவரங்க. 15 கிலோ கொண்ட முதல் ரகம் சாகு தக்காளி ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 180 200 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. மதன் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 160 180க்கும், சிவம் 100 to 140க்கும், செகண்ட் குவாலிட்டி தக்காளி எல்லாமே 150 ரூபா கண்டிஷனில் விற்பனையாக இருக்குதுங்க. தொடர்ந்து திருப்பூருக்கு கோலார் வெளித்தக்காளி எல்லாமே கர்நாடகா சூரந்தலா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தக்காளி வர ஆரம்பிச்சு. கிருஷ்ணகிரியில் தக்காளி திருப்பூர் மார்க்கெட்டுக்கு பெரிய பாக்ஸில் ஃபுல்லாக வருதுங்க. அந்த பெரிய பாக்ஸு 28 கிலோ கொண்ட பாக்ஸு 300 to 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறதுனால நம்ம லோக்கல் தக்காளி 150 to 200 ரூபாய்க்குள்ளே விற்பனை ஆகுதுங்க. பந்தல் தக்காளியும் 150 to 200 ரூபா தானுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவுண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும், புதினா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 3 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும், முட்டைக்கோஸ் 40 கிராம் மூட்டை 500 ரூபாய்ங்க. ஒரு கிலோ 12 to 13 ரூபா வரைக்கும். உருளைக்கிழங்கு ஃபஸ்ட் குவாலிட்டி 40 to 50க்கும், செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கும், தேர்டு குவாலிட்டி 25க்கும், கேரட் முதல் ரகம் 60 to 70க்கும், செகண்ட் குவாலிட்டி 40 to 50க்கும், வெட்டு கேரட் ஒரு கிலோ 25க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 கிராம் மூட்டை 800 ரூபாய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸுங்க. ஒரு கிலோ 20 ரூபாய்ங்க. சில்லறை விற்பனை 30 to 40ங்க. நெல்லிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150ங்க. ஒரு கிலோ 10 to 12 ரூபா ஹோல்சேல் ப்ரைஸுங்க. சப்போட்டா ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனைங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் ஒரு கிலோ 30 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழம் 2-3 வெரைட்டி வரனால ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் மாம்பழம் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய் 17 கிலோ கொண்ட போய் 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. 700 ரூபாய்ங்கிறது தெளிவான பிஞ்சு காய்ங்க. 400 ரூபாய்ங்கிறது காய் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுங்க. ஒரு கிலோ ரேட்டில் பார்த்தீங்கன்னா 40 ரூபா ரேட்டில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனையாக இருக்குதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் 400 to 500 550 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. 17 கிலோனா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. கத்திரி சிம்ரன் பவானி 2 டைப் வருதுங்க. சிம்ரன் 25 கிலோ கொண்ட கத்திரி பார்த்தீங்கன்னா 100 to 200, கத்திரி பார்த்தீங்கன்னா 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் தான் திருப்பூர் மார்க்கெட்டில் சிம்ரன் விற்பனை ஆகுதுங்க. பவானி 25 கிலோ கொண்ட போய் 300 to 400 ரூபாய்ங்க. ஒரு கிலோ 13 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட போய் 300 to 400ங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 22 23 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஒரு கிலோ 40 to 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி அதிகபட்ச விலையை 80 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி 60க்கும், தேர்டு குவாலிட்டி 30 to 40க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் ஒரு கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட போய் முதல் ரகம் பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 500க்கும், குறைந்தபட்ச விலையை 300 400க்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு சில காய் தெளிவாக இருந்தால் 25 கிலோ கொண்ட போய் 550 வரைக்கும் கூட சின்ன வெங்காயம் விற்பனை ஆகுதுங்க.
பட்டை வெங்காயம் பெருசாக திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து கிடையாதுங்க. வந்தாலும் பார்த்தீங்கன்னா பெருசாக லைக் பண்ணி வாங்கல வியாபாரிகள் கிடையாதுங்க. ஏன்னா அதை கொண்டு வச்சுருந்தா காய் முளைப்பு வந்துடணும் போட்டு அதை பெருசாக வாங்குறது இல்லைங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய் மட்டும் 25 to 30 ரூபா வரைக்கும் ஓரளவுக்கு போகுதுங்க. ஆனால் கொஞ்சம் காய் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ரேட் ரொம்ப கம்மியாக தான் போகுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா 8 to 10ங்க. மீடியம் சைஸ் பார்த்தீங்கன்னா 18 to 20ங்க. நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி 20 to 26 ஹோல்சேலுங்க. இதே சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா கிலோக்கு 2 ரூபா 3 ரூபா கடையில் சேர்த்து போடுவாங்க. அரசாணிக்காய்க்கு பார்த்தீங்கன்னா 40 கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக 300 to 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை 8 ரூபா 9 ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகுன்னு சொல்லாங்க. பூசணிக்காய்ங்க 40 கிலோ மூட்டை 600 ரூபா அதிகபட்ச விலையாங்க. குறைந்தபட்ச விலையாக 400 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 10 to 14 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுன்னு சொல்லாங்க. பூசணிக்காய் காலிப்புலவர் 15 பூ கொண்ட மூட்டை பெரிய பூ இருந்தால் ஒரு பூ 30 ரூபா ரேட்டில் 450க்கும், சின்ன பூ வந்து ஒரு பூ 20 ரேட்டில் 300க்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ உரிச்ச மொட்டைக்காய் 48 ரூபாயிலேருந்து 55 ரூபா வரைக்கும் போகுதுங்க. சில்லறை விற்பனையில் ஒரு காய் பார்த்திங்கன்னா 8 ரூபா 10 ரூபா நச்சு பொடி, சும்மா நம்ம நச்சு பொடி மீடியம் சைஸ் 10 to 20 22 நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி 28 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் 10 to 28 ரூபா வரைக்கும் போகுதுங்க. சுண்டைக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா 20ங்க. சில்லறை விற்பனை 30 to 40. கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை 500 to 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. சில்லறை விற்பனை ஒரு கிலோ 30 to 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கொய்யாப்பழம் 40 to 60 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் விற்பனை ஆகுதுங்க. வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிலோ ரேட்டில் காய்கறி விலை சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அனைத்து காய்கறிகளுக்குமே கிலோ ரேட்டில் சொல்லிக்கிறேங்க. அதே 7 நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வீடியோ காய் ரேட்டு எல்லாமே ஸ்பீடாக சொல்லிக்கிறேங்க. உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேங்க. பார்த்து பயனடைங்க விவசாயிகள் மத்தியில். தொடர்ந்து பார்த்து பயன்படுங்க. நன்றி, வணக்கம்.